ஒருத்தர் வந்து சக்ஸஸ் ஆனா மட்டும்தான் அவருக்கு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி, அவருக்கு வந்து என்ன மார்க்கெட் இருக்கு அப்படின்னு இருக்கிறனால மட்டும்தான் ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைக்கும்னா, எவ்வளோ லட்சம் பேர் வெளில இருக்காங்க. ஆக்சுவலா சொல்லணும்னா, 1,00,000 பேர் வெளில போராடிட்டே இருக்கான் இன்னைக்கு வரைக்கும். இந்த தருணமாவது நம்மளுக்கு வந்து ஒரு வெற்றி கிடைக்குமா? கிடைக்காதா? ஏன்னா இன்னொரு பார்வையும் இருக்குல்ல. ஒரு செலிபிரிட்டியோட பையனா இருந்தா அந்த ஈஸிங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல. உங்களுக்கெல்லாம் என்னப்பா? அப்படிங்கிற ஒரு வார்த்தைய போடும்பொழுது, ஆனா உங்களுக்கு தெரியும். இதுல நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு அதாங்க தெரியும். ரொம்ப சிம்பிள்ங்க. இன்னாரோட பையன் அப்படின்னு இருக்கிறதுனால வந்து, எனக்கு வந்து ஒரு ஆடியோ லான்ச்சுக்கோ, ஒரு ஒரு பிரீமியருக்கோ எனக்கு ஒரு ஈஸியா ஒரு பாஸ் கிடைச்சிரும். எனக்கு ஒரு புரொடியூசர் கிட்ட போய் பார்க்கறதுக்கு ஒரு விசிட்டிங் கார்டா இருக்குமே தவிர, சாந்தனு பாக்யராஜ் நடிக்கும்னு ஒரு தலைப்பு அது என்னைக்குமே மாறுனதே இல்ல. அதுதான் நான் ஃபாலோ பண்ற ஒரு விஷயம். என்னைக்குமே வந்து எங்க அப்பாவோட அவரோட இன்னார் பாக்யராஜ் அவரோட பையன் அப்படிங்கிறப்போ வந்து அது ஒரு வாய்ப்பு தான் எனக்கு. ஸோ இன்னைக்கு நெப்போட்டிசம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸி அப்படின்னு சொன்னா, நான் எத்தனை பெரிய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன்னு கணக்கு போட்டு பாருங்க. எங்க அப்பா என்ன வச்சு பண்ணது ஒரே ஒரு படம் தான். சித்து பிளஸ் டூங்கிற ஒரே ஒரு படம் தான் எங்க அப்பா என்ன வச்சு பண்ணாரு.